கீர்த்தி மோகன்தாஸ் இயக்கிய டாக்ஸிக். டாக்ஸிக்னாவே நெகட்டிவ் தலைப்பு என்பதை விட இப்போ கெட்டவன் திருடன் அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு தலைப்பு வைக்கிறது தான். அதுக்காக படம் பார்க்க போகிறவங்க எல்லாரையும் போய் டாக்ஸிக் ஆக்கி எல்லாம் மயக்கம் போட்டு கொடுத்துட்டாங்க. என்னங்க பிரச்சனை? ஒன்றும் இல்லை, படம் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஹீரோ வர்றார், ஒரு தம் அடிச்சுட்டு வர்றார், கையில் கிடச்சால மாங்குன்னு நாய் அடி அடிக்கிறார். அப்புறம் அடுத்தாப்பில் வந்து கத்தி எடுத்து குத்துறாரு, அடுத்தாப்பில் துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. அது சுட்டுவிட்டு அப்புறம் யாரும் மேற்படி வந்தவுடனே தனியாக நிறைய ஹீரோயின், ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்லாம் போட்டு பண்ணுறாங்க. திருப்பி வருகிறார். ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்ல புது காஸ்டியூமில் போட்டு வில்லன் வகைராக்கள் அல்லது ஒரு ஃப்ரெஷ்ஷாக பேசிக்கிட்டு உட்காருக்காங்க. அப்புறம் வந்தவுடனே அவனை கண்ணாப்புனான்னு சுடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, மிதித்து போட்டுவிட்டு அமைதியாக போய் மேற்படி ஐட்டங்கள் வந்தோடனே உட்காந்துட்டே கசம்சா பண்ண வேண்டியது. இதில் என்னென்னா, இந்த படம் ஃபுல்லாகவே இந்த படத்தோட அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு பாருங்க, கீழே குடிப்பழக்கம், குடியை கெடுக்கும், குடி உடம்பு கெடுக்கும், சுகாதாரத்தை கெடுக்கும், புகைப்பிடிப்பது உடல்நலத்துக்கு கேடு, அது வந்து பர்மனெண்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சன் டிவியாக இருக்கட்டும், வெவ்வேறு டிவிகள் இருக்குது, அந்த டிவியோட எம்பளத்தை போடுற மாதிரி அந்த படத்தில் வந்து மாற்றாமல் வச்சுருக்காங்க. சரி, ஓகே. படம் என்றால் ஒரு அடிதடி இருக்குதோ, ஒரு குத்து வெட்டு இருக்கும், ஒரு காதல் இருக்கோ, இருக்கிறது தான். அதுக்குன்னு அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது ஒரு நடைமுறை. சரி, ஓகே. சரி, ஒரு தடவை அடிதடி குத்து வெட்டு அந்த கற்பழிப்புலாம் கிடையாது, மேற்படி போகுது, அடுத்தாப்பில் வருது, இந்த வில்லன்கள்லாம் போட்டு அடிச்சுன்னா எத்தனை பேர் சாப்பிட்றது, எத்தனை பேர் போனால் திடீர்னு கோவான்னா அங்கே ஒரு ட்ரெயிலனை காமிக்க வேண்டியது. அது பச்சை பசையில் இருக்கக்கூடிய இடம். அதாவது அந்த ஹீரோ வந்து கேஜிஎஃப் வந்துச்சு, ஒன்று வந்துச்சு, ஒரு தமிழ்நாட்டில் அறிமுகம் இல்லாத ஒரு பர்சன் வந்துச்சு, நல்ல ஒரு டாபிக் இருந்துச்சு, நல்ல ஒரு தீம் இருந்துச்சு, ஜெயிச்சாங்க. அடுத்தாப்புல ரெண்டாவது வந்துச்சு, சரி ஓகே, அதுலேருந்து கிடச்சி இதோடு விட்டுணும். அதாவது கன்னட திரைப்படம் என்ன, மாங்காய் மடையன்னு சொல்ல மாட்டோம். அதாவது இப்போ தண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பாருங்க, யோசிக்கிறதே கிடையாது. என்ன மேலே ஏதாவது சொன்னால் கீழே தானே, அதாவது செம்பரியாடு மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருந்த ஒரு திரையுலகத்தை இதை மாதிரி கேஜிஎஃப் ஹீரோ போன்ற ஒரு படங்கள், ஒரு 3-4 படங்கள் வந்து ஒரு ஆல் இண்டியா, பேன் இண்டியா, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை கொண்டு போனது உண்மைதான். அதே வச்சுட்டு பணங்காசு இருக்குங்கிறதுனால எல்லாம் ஃபெமிலியர் ஆர்டிஸ்டாக போட்ட எல்லாம் ஒருத்தர் 2 பேர் எல்லாம் வாங்கினாலும் போகிற கோடிக்கணக்கில் வாங்குகிற ஆட்களே ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் போட்டால் திமிர்தண்டா பண்ணுறது தான். ஏதோ ஒரு அண்மையில் ஒரு முக்கியமான படத்தின் மூலம் பெரிய ஃபெமிலியாரிட்டி கிடைச்சிது, தயாரிப்பாளருக்கு நிறைய பதவிகள் கிடைச்சிது என்பதற்காக இதை போட்டு அக்கபோர் பண்ணி கதையை நான் தேடிட்டு இருக்கப்போ 2 ரவுண்ட் இருக்குல்ல, அடிக்கிறான், பிடிக்கிறான், காதலிக்கிறான், லவ் பண்ண காதலிக்கலாம் கிடையாது, மேட்ரு தான் பண்ணுறான். அது மாதிரி வில்லனை போட்டு அடிக்கிறான், அது திருப்பி வருது. பார்த்துட்டு இருந்தப்போ என்னடான்னு பார்த்தா படம் முடிஞ்சிருச்சுன்னாலும் 3 மணி நேரத்துக்கு மேலே உள்ள படம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? தூங்கிட்டேங்க. நான் மட்டும் இல்லை, பக்கத்தில் ஏன்னா முடிச்சிருச்சு என்னடா அதுன்னு பார்த்தாக்கா இடைவேளை வந்து தெரியல, ஒரு மண்ணுன்னு தெரியல, அவ்வளோ டயர்டாகி போச்சு. கதை என்று ஒன்று ஏதாவது வச்சுக்கணும். அதாவது ஹீரோ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ, டைரக்டர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ பண்ணுங்கிறதுனால அவங்க இதுக்காக கூப்பிட்டா, நம்ம ஹீரோவை கூப்பிட்டா பொழுதனைக்கும் மூஞ்சே காட்டிட்டு கிடக்கிறது. முழு படமும் முடிஞ்ச ஒரு மனிதன் காட்டி கொண்டது, அது உருப்படுமா அந்த படம்? வர்ஷிப் ஆஃப் ஹீரோ வந்து படத்தில் காட்டவே கூடாது. இப்போ அது மூஞ்சே எத்தனை தடவை பார்க்கறது? ஒரு 2 சீனு 3 சீனு 5 பில்டப், அது மாதிரி படம் மொத்த பில்டப்பை இவந்தல்லே இவருடைய தலையில் வச்சு சாவடிச்சு, சுண்ணாம்பு தடவி பார்க்குறவனு சாவடிச்சு, டிஸ்ட்ரிபியூட்டரு என்ன ஆனானுங்கன்னு தெரியல. இப்படியா காரி துப்புறது? அவங்க கர்நாடகத்திலேயாவது ஜெயிச்சதா என்னன்னு தெரியல, ஆந்திரா தான் எப்போதும் காரணமாக படம் ஜெயிச்சாங்கன்னு தெரியல. மொத்தத்தில் இந்த திரைப்படத்தில் போது நெகட்டிவ்ஸ், ஒரு படம் உருவாகுவது, ஒரு இயக்குனர் வாய்ப்பு பெறுவது, ஒரு தயாரிப்பாளர் நிறுவனத்தை நடத்துவது என்பது பெரிய விஷயம். அதனால் நெகட்டிவாக நம்ம பண்ணுறதில்ல, பாசிட்டிவ்ஸ் தான் இருக்கிற ஒரு மண்ணு கிடையாது. என்னதை பார்க்குறது? மண்ணும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்புறம் என்னதான் பண்ணுறது? இப்போ பார்த்தாலும் அடிக்கிறதும் பிடிக்கிறதும் பண்ணிகிட்டே கிடந்தா அது நல்ல குடும்பத்தோடு பார்க்கலான்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்பி இருக்காங்க நம்ம.